வணக்கம் ஸ்கை மிராக்கல். நம்ம இப்போ அசாம் வந்துக்கிறோம். அசாமில் சிவலிங்கம் ஜோதி நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பீம் சங்கர் ஜோதி பார்த்தா சுயம்பு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அசாம்லேருந்து சிட்டியில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இவரோட சுயம்பு லிங்கம். ஸோ இங்கே போய் நம்ம அந்த மலைக்கு உள்ளே போனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருப்பார், பெரிய சைஸ். அந்த விநாயகரை பார்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் போனால் சிவலிங்கம் ஜோதி அப்போ பார்ப்போம். ஒரு காட்டு உள்ள அடர்ந்த காட்டு உள்ளே இருக்காது. தண்ணீரை அங்கேயே கிடைக்கும் சொம்பில். அந்த சொம்பிலேருந்து தண்ணீரை எடுத்து நம்மளே அந்த ஜோதிலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிடலாம். அபிஷேகம் பண்ணால் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த சுற்றுப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா சில ஓடுற அந்த சவுண்டும் அதை பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி கூட நிறைய பேர் வராங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸானது தான். நீங்கள் அசாம் போனீங்கன்னா இந்த சிவ ஜோதிலிங்கத்தை பாருங்கள். இவர் பேர் பீம் சங்கர். பீம் சங்கர்னு நம்ம என்ன ஞாபகம் வரும்? 12 ஜோதியில் அந்த பீம் சங்கர் அவர் தான் ஞாபகம் வரும். அது பார்த்திங்கன்னா பூனாவில் இருக்கிறாரு. பூனா அங்கே இருக்கிறவர் அவர் தான் ஞாபகம் வரும். ஆனால் அவர் ஜோதி இவர் பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கம். இந்த சுயம்புலிங்கம் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி பார்க்குறோம். ஆனால் நிறைய பேருக்கு அங்கே சிட்டியில் இருப்பாங்க, ஆனால் தெரியாது. நம்ம அந்த சிட்டி ஊரில் அங்கே போனேன்னா நம்மளுக்கு அங்கே போனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இதை போய் பாருங்கள். பார்த்துட்டு சந்தோஷத்தை அனுபவிங்க. வணக்கம் ஃபார் ஸ்கை மிராக்கல்.